Good evening, students. Next exercise in 8th chapter, partially derivatives. So in the partially derivatives அப்படின்றது என்னன்னாக்க, so இப்போ for example இந்த partially derivative அப்படின்றது நம்ம dou அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ dou x by dou y அப்படின்னு சொல்றோம்னா, இல்லையா கொடுத்துடக்கூடிய ஒரு f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாங்க அப்படின்னா அத dou f அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ dou f by dou x அப்படினா x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்படின்றப்ப இங்க வரும்போது வந்து பார்த்தோம்னா 2xy plus 2y அப்படின்னு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்? dx x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப அந்த x பொறுத்து பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் வந்து என்னன்னாக்க நமக்கு கோஎஃபிஷியன்ட். அப்ப இங்க வரும்போது இது என்ன வந்துரும்னாக்க 2y into 1 அப்படின்றது வந்துரும். அடுத்து இங்க வந்தோம்னா xன்றதே இல்லாததுனால இதனோட இது என்ன வந்துரும்னா 0 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0ன்றது வந்துரும். அப்போ அந்த டேர்ம்ஸ் இப்ப x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா xன்ற டேர்ம்ஸ் இருந்தா மட்டும் தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படினாக்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இதுதான் இந்த எக்ஸர்சைஸ்னுடைய partial derivative அப்படினா. So now for exercise first question, find the partial derivative of following functions at the indicated points. Indicated points க்கு partial derivatives எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. So first f of x, y, f of x, y is equal to 3x squared minus 2xy plus y squared plus 5x plus 2 points வந்து பாத்தீங்கன்னா 2, minus 5 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இத partial derivative find பண்ணும்போது சோ அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க இது ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா f. அப்போ dou f by first இது x பொறுத்து பண்றோம். dou x equal to, so அப்ப இது இங்க வந்து x இருக்கனால இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6x. அடுத்து இப்ப இங்க வரும்போது என்ன வந்துனாக்க 2y அப்படின்றது நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம், சாரி கோஎஃபிஷியன்ட். அப்போ -2y into x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அடுத்து இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0, ஏனா xன்ற டேர்ம்ஸ் இல்ல 0. அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துரும்னா +5. இத 2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. சோ அப்ப இங்க வரும்போது dou f by dou x, dou f by dou x is equal to 6x minus 2y plus 5. சோ இப்போ இதுக்கு இந்த dou f by dou x க்கு நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம். dou f by dou x வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினா 2, minus 5 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ x னுடைய வேல்யூ 2, y னுடைய வேல்யூ 5. அப்போ 6 into 2 minus 2 into minus 5 plus 5. So equal to 6 2s are 12 plus 5 2s are 10 plus 5. So equal to 27. Then next இதே மாதிரி dou y க்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். dou f by dou y, dou f by dou y equal to, இப்போ இந்த இதுக்கு வந்தோம்னாக்க இந்த y ன்ற டேர்ம் இல்லாதனால இது வந்து 0. அடுத்து இங்க வந்தோம்னாக்க 2x minus 2x into y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அடுத்து plus 2y, y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y. அடுத்து 5x அப்படின்றது 0 plus 0. சோ அப்போ dou f by dou y equal to minus 2x plus 2y. சோ அப்ப வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா dou f by dou y வேல்யூஸ் வந்து 2, minus 5 equal to minus 2 into 2 plus 2 into minus 5 equal to minus 4 minus 10 equal to minus 14.
That's all the first Roman first question answer. Next second question. So in the second question வந்து பாத்தீங்க அப்படினாக்க g of x comma y, g of x comma y is equal to 3x squared plus y squared, 3x squared plus y squared plus 5x plus 2. பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1, -2 அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க வரும்போது ஃபங்க்ஷன் வந்து f ல இருக்குன்னு சொன்னதனால f யூஸ் பண்ணோம். இங்க g ல இருக்கனால dou g அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம். dou g by dou x. சோ x பொறுத்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6x plus 0 plus 5 plus 0. அப்போ dou g by dou x பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க 1, -2 equal to values வந்து அப்ளை பண்ணும்போது 6 into 1 plus 0 அப்ளை பண்ண தேவையில்ல 5 equal to 6 plus 1 6 plus 5 is equal to 11. Next dou g by dou y equal to இப்போ y பொறுத்து பண்ணும்போது இங்க வரும்போது 0 plus இங்க வரும்போது 2y plus 0 plus 0. அப்போ dou g by dou y equal to sorry points 1, -2 equal to 2 into -2 equal to -4. That's all the first la second question answer. Next first la third question. First la third question. h of x comma y comma z is equal to x sin xy plus z squared x values 2, pi by 4, 1. So அப்போ ஃபர்ஸ்ட் இத நம்ம dou h by dou x வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். so equal to ஃபர்ஸ்ட் இத வந்து चूஸ் பண்ணா it is a uv method. இப்போ ஃபர்ஸ்ட் u ஐ வச்சிட்டு v ஐ பண்ணோம்னாக்க cos xy, அடுத்து இந்த xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into xy ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது into y, அடுத்து பிளஸ் v ஐ வச்சிட்டு u ஐ பண்ணுவோம். அப்போ sin xy into x பண்ணோம்னாக்க 1 பிளஸ் இங்க வந்து பண்ணும்போது z squared x பண்ணோம்னா 1. சோ அப்ப இங்க வந்தோம்னாக்க equal dou h by dou x values வந்து பார்த்தோம்னாக்க 2, pi by 4, 1. so equal to 2 into cos 2 into pi by 4 into y னுடைய வேல்யூ pi by 4 plus sin 2 into pi by 4 plus z னுடைய வேல்யூ 1 squared. so அப்போ இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 2 pi by 4 இத கேன்சல் பண்ணா 1 2s are 2 2 2s are 4. அப்போ cos pi by 4 plus இத கேன்சல் பண்ணா 1 2s are 2 2 2s are 4. அப்போ sin pi by 2 சரி இங்க cos pi by 2 sin pi by 2 plus 1. சோ அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா pi by 2 cos pi by 2 னுடைய வேல்யூ வந்து 0 plus sin pi by 2 க்கு வேல்யூ வந்து 1 plus 1. அப்போ equal to 0 plus 2 equal to 2. so it is a dou h by dou x points 2, pi by 4, 1. the next இதே மாதிரிமாவே அடுத்து dou h by dou y, dou h by
dou y is equal to அப்போ இங்க வரும்போது இங்க uv மெத்தடுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினாக்க dou h by dou y க்கு சோ அடுத்து dou h by dou y ஃபைண்ட் பண்ணோம்னா அப்போ இதுக்கு வந்து சேம் அதே ப்ரொசீஜர் அப்போ x into cos xy into x into y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 x into y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 1 அடுத்து இந்த இது uv மெத்தடுக்கு நம்ம u வச்சிட்டு v பண்ணியாச்சு அடுத்து v வச்சிட்டு u பண்ணும்போது sin xy into 0 sin xy into 0ன்றது நமக்கு கிடைச்சிரும் into 0 plus 0 ஏனா x தான் நம்ம பண்ண போறோம் x வந்து நமக்கு y ன்ற கோஎஃபிஷியன்ட் இந்த தான் நம்ம பண்ண முடியும் அப்போ வந்து 0ன்றது நமக்கு கிடைச்சிரும் அப்போ equal to x squared into cos xy x squared into cos xy so அப்போ dou h by dou y so values வந்து 2, pi by 4, 1 values வந்து அப்ளை பண்ணோம்னா equal to 2 squared into cos 2 into pi by 4 equal to 4 cos pi by 2 அப்போ equal to 4 into 0 equal to 0 4 into 0 equal to 0 the next இதே மாதிரிமாவே third ஒன்னுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண போறோம் third வந்து dou h by dou z so dou z அப்படின்றப்ப இங்க z டேர்மே இல்லாதனால இதனுடைய வேல்யூ வந்து 0 z டேர்மே இல்ல அப்ப இதனுடைய வேல்யூ வந்து 0 இத வந்து பண்ணும்போது plus 2z into x அதாவது x ன்றது கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சிருவோம் x z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2z அப்போ equal to 2xz the values வந்து அப்ளை பண்ணும்போது dou h by dou z equal to 2 into x னுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னாக்க 2 into y z னுடைய வேல்யூ வந்து 1 சோ இங்க வந்து வேல்யூஸ் வந்து ரைட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சோ 2, pi by 4, 1 so equal to 2 into 2 into 1 equal to 4 that's all the third question answer next first la fourth question capital G of x y is equal to e power x plus 3y log x squared plus y squared values minus 1, 1 so அப்போ first நம்ம dou g by dou x வந்து ஃபைண்ட் பண்ணலாம் so dou g by dou x அப்படின்றப்போ so இது uv மெத்தடுக்கு first u வச்சிட்டு e power x plus 3x u வச்சிட்டு v பண்ணோம் அப்படினாக்க 1 by x squared plus y squared அடுத்து இந்த x squared வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்ப into 2x அடுத்து plus v வச்சறோம் அப்படியே log x squared plus y squared v வச்சிட்டு u பண்ணோம்னா e power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x அப்போ e power x plus 3y அடுத்து into இந்த e power x ன்றது இருக்கு இந்த e power x ல இந்த x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 சோ இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படினாக்க dou g by dou x வேல்யூ minus 1, 1 அப்ளை பண்ணும்போது சோ e power minus 1 plus 3 into 1 by
minus 1 whole squared plus 1 squared into 2 into minus 1 plus log into minus 1 whole squared plus 1 squared into e power minus 1 plus 3 into 1. So is equal to e power 3 minus 2 is 2 e squared into 1 by 1 plus 1 into minus 2 into minus 2 plus log 1 plus 1 into e power 2 into e power 2. So அப்போ இங்க வந்தோம்னாக்க e power 2 நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம். e power 2 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினா இங்க வந்தோம்னாக்க minus 2 by 2 plus log 2 plus log 2. So is equal to e power e squared into log 2 minus 1. இதை கேன்சல் பண்ணோம்னா minus 1. So it is a dou g by dou x minus 1 comma 1. Next dou g by dou y ஃபைண்ட் பண்றோம். அப்போ y க்கு வந்து ஃபைண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க சோ சேம் ப்ரொசீஜர். ஏனா எல்லாரும் y வர்றனால சேம் அதே இதுக்கு தான் நம்ம எடுக்க போறோம். அப்போ e பவர் uv மெத்தட் தான் e பவர் 3 e பவர் x plus 3y into 1 by x squared plus y squared into 3. ஏனா x பண்ணோம்னாக்க ஏனா இங்க வரும்போது x பண்ணோம்னாக்க நமக்கு என்ன வந்துரும்னாக்க 0 ன்னு வந்துரும். y squared மட்டும் தான் பண்ண போறோம். அப்போ y squared பண்ணோம்னாக்க y squared வந்து பண்ணும்போது 2y y squared பண்ணும்போது 2y. நெக்ஸ்ட் plus log 1 plus 1 log x squared plus y squared into e power 3 e power x plus 3y. அடுத்து இந்த 3y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3. சோ அப்போ இங்க வந்தோம்னாக்க equal to e பவர் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சோ வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா dou g by dou y equal to e வேல்யூஸ் வந்து minus 1 comma 1 equal to e power minus 1 plus 3 into 1 by minus 1 squared plus 1 squared into 2 into 1 plus log 1 square minus 1 squared plus minus 1 squared plus 1 squared into e power 1 minus 1 plus 3 into 1 into 3. So இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க equal to e power 2 into 1 by 1 plus 1 is 2 into 2 plus log 2 into e power 2 into 3. So equal to இந்த 3f e power 2 நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா அப்போ இங்க வரும்போது இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ 1 பிளஸ் இந்த 3 இங்க வந்துரும் 3 log 2 அப்போ இந்த 3 இங்க கொண்டு வரும்போது e power 2 into 1 plus log 2 power 3. அப்போ e power 2 into 1 plus log 2 power 3 என்னுடைய வேல்யூ log 8. That's all the
fourth question answer. Next second question, second la first. For each of the following function find f of x, sorry fx, fy and so that fxy is equal to fyx. So இது வந்து இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னாக்க fx அப்படின்றது ∂f by ∂y அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x, y is equal to 3x by y plus sin x, y plus sin x அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா fx வந்து ஃபைண்ட் பண்ணனும். அப்போ fx அப்படினாக்க ∂x by ∂f by ∂x is equal to. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்க uv மெத்தட். அப்ப uv மெத்தட்னா ஃபர்ஸ்ட் v ய வச்சிரணும். y plus sin x v ய வச்சிட்டு u ய பண்ணோம் அப்படினாக்க into 3 by ஃபர்ஸ்ட் v ய வச்சிட்டு u ய பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் u ய அப்படியே வச்சிட்டு v ய டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ y ய டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, sin x ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos x by இத v ஸ்கொயர்ட். அப்போ y plus sin x whole squared. சோ இப்போ வேல்யூஸ் வந்து அப்ளை பண்றோம். சோ வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுக்கல. சோ வேல்யூஸ் வந்து கொடுக்கறனால இத அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்போ equal to fx equal to, சோ இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணோம்னாக்க 3y plus 3 sin x minus 3x cos x by y plus sin x whole squared. அடுத்தது f of y வந்து ஃபைண்ட் பண்ணனும். fy அப்படினா ∂f by ∂y is equal to. சோ அப்போ இங்க வரும்போது நமக்கு எந்த ஒரு வேல்யூமே வராதனால சோ அப்ப இங்க வரும்போது ∂f by ∂y ஃபைண்ட் பண்ணும்போது இங்க நியூமரேட்டருக்கு x மட்டும் இருக்கனால இது uv மெத்தட் எடுக்க முடியாது. அதனால 3x into y plus sin x whole inverse அப்படினு சொல்லி வச்சுக்கலாம். சோ அப்ப இங்க வரும்போது ஃபுல்லாவே நமக்கு இந்த இதல மல்டிப்ளை வரும்போது நமக்கு y ன்றது வரதுனால இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்னா 3x into இந்த இத இங்க இது பண்ணும்போது minus 1 into y plus sin x whole power minus 2. அதாவது minus 1 வரும். அப்போ minus 2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க வந்தோம்னாக்க minus 3x into y plus sin x whole power minus 2. அப்போ minus 3x by y plus sin x whole square. It is a fy. Next f of yx அப்படின்றப்போ சோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னாக்க சோ fyx fyx இதனுடைய மீனிங் dou squared f by dou y dou x அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சோ இது அப்படியே uv மெத்தடுக்கு நம்ம எடுக்க போறோம். equal to அப்ப இது அப்படியே uv மெத்தடுக்கு எடுத்தோம் அப்படினாக்க ஃபர்ஸ்ட் u வந்து அப்படியே வச்சிட்டு y plus sin x whole squared u அப்படியே வச்சிரோம். u வச்சிட்டு v ய டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது v ய டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினாக்க y plus sin x. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சோ அப்போ இங்க வரும்போது இந்த y க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 3 அப்படின்றது கிடைச்சிரும். அடுத்து இந்த sin x டிஃபரன்ஷியேட் minus 3y
sin x minus 3x cos x 3x cos x into 2 into y plus sin x into 1 by y plus sin x whole squared அப்படின்றோம் b squared அப்படின்றப்போ b squared ஆல்ரெடி இங்க ஸ்கொயர் இருக்கு அப்ப இன்னொரு ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணும்போது 4 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும் சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணும்போது சோ y plus sin x இந்த ரெண்டு டேர்ம் இது ஒரு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம்லயே வர்றதுனால சோ y plus sin x நம்ம காமனா வெளியில எடுத்துறலாம் y plus sin x காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினா into y plus sin x காமனா வெளியில எடுத்தோம்னாக்க 3y plus 3 sin x minus 3y sin x minus 3y minus இங்க வந்து ஒரு வேல்யூ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற விட்டாச்சு minus 3y அப்படின்றது இங்க வரும் so minus 3y plus 3 sin x so அப்போ இங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது so minus 6y ன்றது ஃபர்ஸ்ட் வரும் minus 6y plus 6 sin x minus 6x cos x by y plus sin x whole power 4 then இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க f of yx is equal to minus 3y minus 3 sin x plus 6x cos x by y plus sin x whole cube அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சோ அதாவது இங்க உள்ளதுக்கு இத கேன்சல் பண்றோம் அடுத்து 3 sin x க்கு சோ 3 sin x இங்க வரும்போது மைனஸ்ல வரும் ஏனா -6 மைனஸ் சோ அப்ப இங்க வரும்போது பிளஸ்ல வரும் சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினோம்னாக்க இதாயிரும் அடுத்து இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா -3ya then இது வந்து f of yx சோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் இத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணலாம் இதே மாதிரிமாவே f of so இதே மாதிரிமாவே f of x y க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம் equal to -3 into y plus sin x whole squared into 1 minus x into 2 into y plus sin x into cos x by y plus sin x whole power 4 so அப்போ f of xy இந்த f of xy அப்படின்றது dou squared f by dou x dou y அப்படின்றது அர்த்தம் so அப்போ -3 into y plus sin x whole squared so y plus sin x நம்ம காமனா இங்கேயே இருக்கு அப்ப அத ஒரு டைம் வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க y plus sin x minus 2x cos x
by y plus sin x whole power 4. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் இதில் ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ sin x இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா கியூப்னு வந்துடும். இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணால் f of fxy is equal to minus 3y minus 3 sin x plus 6x cos x by y plus sin x whole cube. So it is equation number 2. From 1 and 2 we get f of fyx equal to fxy. That's all the second first question answer. Next second question, f of x comma y is equal to tan inverse of x by y. So அப்போ tan inverse of x differentiate பண்ணும்போது 1 by x. So அப்போ அதுபடி இங்க வந்து differentiate பண்ணோம் அப்படின்னாக்க so f of x is equal to 1 by 1 plus x. tan inverse of x differentiate பண்ணும்போது 1 by 1 plus x. so அத வந்து அது 1 by 1 plus x squared tan inverse of x differentiate பண்ணா அப்ப அதுபடி இங்க வந்து differentiate பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க 1 by 1 plus x க்கு பதிலா என்ன இருக்குனாக்க x by y ன்னு இருக்கு. அப்ப இத ஸ்கொயர் பண்ணும்போது x squared by y. so again வந்து நம்ம இங்க x க்கு தான் நம்ம வந்து பண்றோம். அப்ப x க்கு வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க x அப்படியே வந்து x பண்ணமாக்க 1 ன்னு வந்துரும். அப்போ 1 by 1 1 into 1 by 1 by y அப்படின்றது வரும். சோ அப்ப இது அப்படியே இங்க நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 1 by y by இந்த இதுக்கு by 1 மீனிங் LCM எடுத்தோம் அப்படினாக்க so by 1 மீனிங் LCM எடுத்தோம் அப்படினாக்க x squared plus y squared by y. so அப்ப இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னாக்க 1 by y into y squared by x squared plus y squared is equal to y squared க்கு y வந்து கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல பேலன்ஸ் y மட்டும் இருக்கும். அப்போ y by x squared plus y squared. நெக்ஸ்ட் f of x வந்து ஃபைண்ட் பண்றோம். f of x வந்து ஃபைண்ட் பண்ணும்போது சேம் அதேதான் சாரி fy வந்து ஃபைண்ட் பண்றோம். அப்போ tan inverse of x பண்ணும்போது 1 plus 1 by x squared by y squared. அடுத்தது இந்த இத வந்து பண்ணும்போது சோ என்ன மெத்தட் வரும்னாக்க சோ x into y inverse அப்படின்றது அர்த்தம். அப்போ y அப்ப அந்த x அப்படியே வச்சிரோம். இந்த y inverse பண்ணும்போது -1 into y squared அப்படின்றது வரும். சோ y power -2 அப்படின்றது வரும். அப்போ x into -1 -x by y squared அதான் இங்க வந்து நான் ரைட் பண்ணிருக்கேன். சோ அப்போ இங்க வந்து அப்படினோம்னா the next is equal to இது அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணோம் நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணோம்னாக்க -x by y squared by 1 மீனிங் டினாமினேட்டருக்கு LCM எடுத்தோம்னா x squared plus y squared by y squared. so y squared க்கு y squared கேன்சல் ஆயிடும். அப்போ x -x by x squared plus y squared. then next fxy வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ fxy அப்படினாக்க இந்த இதுக்கு ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க dou by dou x. அடுத்தது இந்த y அப்படின்றதுக்கு fy அப்படின்றது அர்த்தம். சோ அதான் வந்து நம்ம dou ஸ்கொயர்ட் அதாவது இது இன்னும் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படினாக்க dou by dou x into dou f by dou y. அப்போ dou ஸ்கொயர்ட் f by dou x dou y அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ அத தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னாக்க இப்போ இங்க வரும்போது இந்த dou y அப்படின்ற வேல்யூவை நம்ம x பொறுத்து வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க வந்து அப்படினோம்னாக்க இந்த வந்து பண்ணோம் அப்படினோம்னாக்க uv மெத்தட் ஃபர்ஸ்ட் u வச்சிட்டு v பண்ணோம்னாக்க 1. அடுத்தது ஏனா மைனஸ் நம்ம காமனா வெளியில வச்சிரோம். அப்போ வெளியில வச்சிட்டோம்னாக்க x by x squared plus y squaredன்றது இருக்கும். அத uv மெத்தட் நம்ம எடுக்கும்போது v வச்சிட்டு u பண்ணா 1. அடுத்தது v வச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா u அப்படியே வச்சறோம். அப்போ மைனஸ் அப்போ x அப்படியே வச்சறோம். v பண்ணோம்னாக்க இங்க y டிஃபரன்ஷியேட் பண்ணா 0
x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. சோ இந்த மைனஸோட உள்ள கொண்டு போனோம்னாக்க -x ஸ்கொயர் -y ஸ்கொயர் இங்க வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ பிளஸ் 2x ஸ்கொயர். இந்த x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது பிளஸ் x ஸ்கொயர் -y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி டோ y பை டோ x அப்படினாக்க டோ பை fxy அப்படினாக்க டோ பை டோ y இன்டு fx அப்படிங்கறது அர்த்தம். சோ அப்போ fx வந்து நம்ம again வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது it is a uv மெத்தட். y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ v ஐ வச்சிட்டு u ஐ பண்ணும்போது 1. அடுத்து u ஐ வச்சிட்டு v ஐ பண்ணோம் அப்படினாக்க x ஸ்கொயர்ட் is a கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ y ஸ்கொயர்ட் y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y. சேம் அதே மாதிரிமாவே இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் minus 2y ஸ்கொயர். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். x ஸ்கொயர் minus y ஸ்கொயர் by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் whole ஸ்கொயர். It is equation number 2. From 1 and 2 we get fxy plus fyx. That's all the second question answer. Next second third question. F of x comma y is equal to cos x squared minus 3x. So அப்போ இத ஃபர்ஸ்ட் fx வந்து ஃபைண்ட் பண்றோம் அப்படினாக்க fx அப்படின்றது ∂f by ∂x. சோ அப்போ இந்த cos x அப்படினு சொல்லி இத கன்சிடர் பண்ணோம்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க minus sin x. அடுத்து இங்க உள்ள வரும்போது x பொறுத்து பண்றோம். அப்போ இங்க வரும்போது 2x minus 3y into 1 அப்போ 3y ன்றது வந்துரும். சோ அப்போ இந்த மைனஸ உள்ள நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னா அப்போ plus 3y minus 2x into sin x squared minus 3xy. then next அதே மாதிரி fy க்கு வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படினோம்னா minus sin x squared minus sin x squared minus 3xy minus 3x. ஏனா இந்த x ஸ்கொயருக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னு வந்துரும். அப்போ 0 ன்னு வந்துரும். அடுத்து minus 3 into x y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்போ minus into minus plus 3x sin x squared minus 3xy. so then next fxy வந்து ஃபைண்ட் பண்ணனும். so fxy வந்து பாத்தீங்கன்னா dou by dou x into fy அப்படிங்கற அர்த்தம். இந்த fy ஐ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 ஐ வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்னால அங்க வெளியில வச்சிட்டோம்னாக்க it is uv மெத்தட். u ஐ வச்சிட்டு v ஐ பண்ணோம்னாக்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. அடுத்து again வந்து இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x squared minus 3y. next v u ஐ வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். u அப்படின்றது வந்து v அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க sin x squared minus 3xy. அடுத்து இந்த x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்போ இந்த x ஐ கொண்டு வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது 2x squared minus 3xy cos x squared minus xy plus sin x squared plus 3xy. சரி minus 3xy. it is equation number 1. இதே மாதிரி அடுத்து fyx ஃபைண்ட் பண்றோம். yx ஃபைண்ட் பண்ணும்போது fx ஐ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்க வரும்போது 3x minus 3 first uv method. so u அப்படின்றப்போ 3y minus 2x அப்படின்றது வந்துரும். அப்போ u ஐ வச்சிட்டு v ஐ பண்ணோம்னாக்க cos x. அடுத்து again இந்த இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு என்ன வந்துரும்னாக்க கான்ஸ்டன்ட்டா மாறிடும். அப்போ minus 3x. அடுத்து பிளஸ் v வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். v அப்படின்றப்போ sin x squared minus 3xy. v ஐ வந்து இத பண்ணும்போது இது வந்து 3 ன்னு மட்டும் வரும். இது கான்ஸ்டன்ட் டேர்மா மாறிடும். அப்போ 3. அப்போ இந்த 3 ஐ வந்து நம்ம ஃப்ரண்ட்ல காமனா இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு. அந்த 3 ஐ காமனா நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸ் x மட்டும் இருக்கும். அந்த x ஐ கொண்டு வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னாக்க minus 3xy plus 2x squared cos x squared minus 3xy plus sin x squared minus 3xy. so இத இப்ப ஆர்டரா வந்து நம்ம ரைட் பண்ணோம்னாக்க 3 into 2x squared plus 3xy cos x squared minus 3xy plus sin x squared minus 3xy. it is equation number 2. இப்போ fxy is equal to fyx, hence proved.
next third question, if u of x comma y comma z is equal to x squared plus y squared by xy plus 3z squared y, find dou u by dou x comma dou u by dou y and dou u by dou z. So அப்போ இந்த 3 இதே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ first dou u by dou x, dou u by dou x வந்து ஃபைண்ட் பண்றோம் அப்படினா, so it is a uv மெத்தட்ல நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அப்போ first u v அப்படியே வச்சிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது so என்ன வரும்னா 2x, so 2x மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது மைனஸ் u அப்படியே வச்சிட்டு x ஸ்கொயர்ட் பிளஸ் y ஸ்கொயர்ட் u அப்படியே வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க x பொறுத்து பண்ணனால y மட்டும் இருக்கும் by v ஸ்கொயர்ட் அப்படினாக்க x ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட். இங்க வரும்போது நமக்கு இது இல்லாதனால x னுடைய டேர்ம்ஸ் இல்லாதனால இங்க வரும்போது 0 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். அப்போ equal to 2x squared y minus x squared y minus y cube by x squared y squared. Then இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படினோம்னாக்க so x squared y ன்றது இருக்கு. அப்போ 2 இங்க 2 டைம்ஸ் இங்க 1 டைம் போயிடுச்சுனாக்க பேலன்ஸ் x squared y minus y cube by x squared y squared. so அப்ப இதுல இருந்து நம்ம y காமனா வெளியில எடுத்தோம் அப்படினோம்னாக்க x squared minus y squared by x squared y squared. so y க்கு y வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படினாக்க so dou u by dou x is equal to x squared minus y squared by x squared y. then next இதே மாதிரிமாவே dou u by dou y வந்து ஃபைண்ட் பண்ணனும். so dou u by dou y is equal to, so first இத வந்து uv மெத்தடுக்கு first இத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனும். so அப்ப uv மெத்தடுக்கு first இத எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சேம் இதே இது அப்படியே வரும். so அப்போ வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க xy v வச்சிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்றோம். u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y, ஏனா x ஸ்கொயர் அப்படின்றது கான்ஸ்டன்ட் நம்பரா மாறிடும். then next மைனஸ் u வச்சறோம் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர், u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க x மட்டும் கிடைக்கும். x by x ஸ்கொயர் y ஸ்கொயர் plus இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 3z ஸ்கொயர் into 1. so அப்போ equal to, இப்போ இத நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2xy ஸ்கொயர் minus x cube minus xy squared by x squared y plus 3z squared. the next equal to x squared y. so இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படினோம்னாக்க இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது x y squared minus x cube. so இதுல இருந்து squared y squared. so அப்ப இதுல இருந்து நம்ம plus 3z squared. so இப்போ இதுல இருந்து நம்ம x squared x அப்படின்றத நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னா x is equal to, x அப்படின்றத நம்ம காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க x அப்படின்றத காமனா எடுத்தோம்னா y squared minus x squared by x squared y squared plus 3z squared. so அப்போ இந்த x க்கு இங்க வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ y squared minus x squared by xy squared plus 3z squared. so இதுதான் இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க dou u by dou y க்குரிய ஆன்சர். அடுத்து dou u by dou z, dou u by dou z அப்படினாக்க
இங்க z டேர்மே இல்லாதனால இதனுடைய வேல்யூ வந்து 0 பிளஸ் இங்க z டேர்ம் வந்து இருக்கு அப்போ வந்தோம்னாக்க 3y into 2z so அப்போ dou u by dou z is equal to 6yz 6yz. That's all the third question answer. Next fourth question, if u in u of x comma y comma z is equal to log x cube plus y cube plus z cube, find dou u by dou x, dou u by dou plus dou u by dou y plus dou u by dou z. இதனுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது செப்பரேட்டா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணனும். dou u by dou x is equal to, சோ அப்போ இங்க வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x, அப்போ 1 by x cube plus y cube plus z cube. Then next x cube வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஏனா இது ரெண்டு நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ன்னு வந்துரும். அப்போ x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x squared அப்படின்றது கிடைச்சிரும். அப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா so dou u by dou x is equal to 3x squared by x cube plus y cube plus z cube. x cube plus y cube plus z cube. Then next இதே மாதிரி dou u by dou y வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ சேம் ப்ரொசீஜர் 1 by x cube plus y cube plus z cube into, இப்போ வரும்போது x z வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ y மட்டும் நமக்கு இருக்கும். அப்போ 3y squared. So இப்போ dou u by dou y is equal to 3y squared by x cube plus y cube plus z cube. Then அடுத்தது dou u by dou z is equal to same procedure 1 by x cube plus y cube plus z cube into 3z squared. So dou u by dou z is equal to 3z squared by x cube plus y cube plus z cube. x cube plus y cube plus z cube. So இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z is equal to 3x squared by x cube plus y cube plus z cube plus 3y squared by x cube plus y cube plus z cube plus 3z squared by x cube plus y cube plus z cube. So x cube plus y cube plus z cube காமனா எடுத்துட்டோம்னா y cube plus z cube காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 3x squared plus 3y squared plus 3z squared. So 3 வந்து எல்லாரையும் காமனா எடுத்தோம்னா நியூமரேட்டர்ல x squared plus y squared plus z squared by x cube plus y cube plus z cube. That's all the answer. Next fifth question, for the each of the following functions find g of xy, gxx, gyy, gyz. இதை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்தில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா g of x, y, g of x, y is equal to x e power y plus 3x squared y அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் gx வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ gx அப்படின்னாக்க dou g by dou x. அப்போ equal to இதை வந்து நம்ம இப்போ it is a uv மெத்தடுக்கு இதை ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்.
அப்போ e பவர் y அப்படின்றது வந்துரும் சோ e பவர் y வச்சிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க e பவர் y அடுத்தது பிளஸ் 3y ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் அடுத்து இந்த x2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x அப்போ gx e power y plus 6xy plus 6xy the next அதே மாதிரி gy வந்து ஃபைண்ட் பண்றோம் so gy is equal to dou g by dou y is equal to அப்போ இங்க வரும்போது x அப்படியே வச்சிட்டு e power y டிஃபரன்ஷியேட் பண்றோம் e power y plus 3x squared into 1 அப்போ dou gy so அப்போ gy is equal to x e power y plus 3x squared அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா g first g இப்போ இது வந்து காமன் அடுத்து first g x y வந்து கேட்டிருக்காங்க g x y அப்படினாக்க so dou by dou x into gy அப்போ equal to இந்த gy ஐ again வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்போ x e power y x பொறுத்து நம்ம பண்ண போறோம் அப்போ x e power சரி x பொறுத்து பண்ணும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into e power y plus இத again டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 6x so அப்போ equal to e power y plus 6x next gyx வந்து ஃபைண்ட் பண்றோம் அப்படினா g dou by dou y into g of x so g of x y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்போ e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா e power y plus 6x y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்போ equal to e power y plus 6x e power y plus 6x அடுத்தது gxx அப்படினாக்க dou by dou x into gx அப்போ ga இத வந்து நம்ம gx வே வந்து again டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்போ e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 plus இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 6y அப்போ equal to 6y அடுத்தது gyy அப்போ equal to dou by dou y into gy அப்போ equal to இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணாமக்க y பொறுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது so x இது கோஎஃபிஷியன்ட் அப்படியே வச்சிருவோம் e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா e power y plus 0 equal to x e power y that's all the fifth la first question then fifth la second question g of x comma y is equal to log x plus y log x log 5x plus 3y அப்போ first g of x வந்து நம்ம ஃபைண்ட் பண்றோம் so g of x ஃபைண்ட் பண்ணோம்னாக்க g of x dou g by dou x equal to இப்போ log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 5x plus 3y into so அடுத்து இப்போ இங்க வரும்போது x பொறுத்து பண்றோம் அப்ப இந்த டேர்ம் வந்து 0 வந்துரும் into 5 equal to 5 by 5x plus 3y 5x plus 3y அதே மாதிரி gy வந்து ஃபைண்ட் பண்றோம் அப்ப gy அப்படினாக்க dou g by dou y equal to 1 by 5x plus 3y into 3 equal to 3 by 5x plus 3y next g of xy na dou by dou x into g of y dou by dou x into g of y அப்போ equal to இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 நம்ம காமனா வச்சிட்டோம் அப்படினாக்க இந்த இதுக்கு 5x plus 3y whole inverse அப்படின்றது அர்த்தம்
whole inverse அப்படின்றது அர்த்தம். அப்போ equal to minus இந்த இது பண்ணும்போது minus 3 into 5x plus 3y whole power minus 2 into இங்க வந்து நம்ம x பொறுத்து தான் பண்றோம் அப்படின்றப்ப இங்க again வந்து நமக்கு 5x இருக்கனால into 5. அப்போ equal to minus 15 by 5x plus 3y. 5x plus 3y. 3y இங்க பவர்ல இருக்குனா இது பைல வரும்போது plus 2 ஆ சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது g of yx. இப்போ g of yx னா dou by dou y into g of gx equal to இப்போ gx வந்து நம்ம again வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ 5 அப்படின்றது வச்சிட்டோம் அப்படினாக்க 5x plus 3y whole inverse அப்படினாக்க equal to 5 into 5. so இந்த மைனஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்போ minus 5 into 5x plus 3y power minus 2. இப்போ y பொறுத்து பண்றோம் அப்படின்றப்ப into 3. இப்போ 5 3s are 15 into 5 3s are 15 by 5x plus 3y whole squared. 5x plus 3y whole squared. so அடுத்தது g of gxx அப்படினாக்க dou by dou x into gx equal to again வந்து இந்த g வே வந்து again வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இது அப்படியே again டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5 into 5x minus 3y whole inverse that is equal to இந்த 5 ஃப்ரண்ட்ல வந்துரும். அப்போ minus 5 into 5x minus 3y in whole power minus 2 into இப்போ x தான் நம்ம again வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ into 5. so அப்போ 5 5s are 25. அப்போ minus 25 by இந்த பவர்ல இருக்க டினாமினேட்டருக்கு மாறும்போது 5x minus 3y whole squared. then அடுத்தது gyy வந்து ஃபைண்ட் பண்ணனும். அப்போ gyy equal to dou by dou y into gy. அப்போ equal to இந்த y வந்து again வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ 3 into 5x plus 3y whole inverse. அப்ப இத ஃப்ரண்ட்ல மாறும்போது minus 3y into 5x plus 3y whole power minus 2 into 3. அப்போ 3 3s are 9. அப்போ minus 9 சரி இங்க y வராது. minus 9 by இந்த by denominator இருக்குமா பவர்ல minus 2 இருக்குமா denominator மாத்தலாம் 5x plus 3y. it is a g of yy. that's all the 5 la second question answer. next 5 la third question. 5th la third question. g of x comma y equal to x squared plus 3xy minus y plus cos 5x plus cos 5x. so first g of x அப்படிங்கற நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். so gx அப்படினாக்க dou g by dou x equal to அப்ப இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க 2x plus 3y minus 0. அடுத்து இந்த cos 5x டிஃபரன்ஷியேட் பண்ணாக்க minus sin 5x again இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது plus 5. so plus sorry into 5x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 5 into 5. அப்போ g of x is equal to 2x plus 3y minus 5 sin 5x minus 5 sin 5x. அடுத்தது g of y is equal to dou g by dou y is equal to இப்போ இங்க y term இல்லாதனால 0 plus 3x minus 1
அடுத்து இங்க x டேர்ம் இல்லாதனால பிளஸ் 0. அப்போ gy is equal to 3x minus 1. அடுத்தது dou gxy gxy நாக்க dou by dou x into gy. அப்போ gy again x பொறுத்து differentiate பண்றோம். அப்போ 3 into 1 minus 0 is equal to 3. அடுத்தது g of yx gyx dou by dou y into gx. so gx ஐ again வந்து y பொறுத்து வந்து பண்றோம். அப்போ இங்க வந்து 0 வரதுனால 0 சாரி y டேர்ம் இல்லாதனால 0 plus 3 into 1. அடுத்தது மைனஸ் இந்த டேர்மும் y இல்லாதனால பிளஸ் 0ன்றது வந்துரும். அப்போ equal to 3. the next g of xx gxx. அப்போ dou by dou x into gx equal to இப்போ again இது x பொறுத்து பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க so 2 இங்க வந்து இது இல்லாதனால 0 வந்து x இல்லாதனால plus 0 இங்க வந்து sin x. அப்போ minus 5 sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x cos 5x into 5. அப்போ 5 5s are 25. 2 plus minus 25 cos 5x. then it is a gxx. அடுத்தது gyy வந்து ஃபைண்ட் பண்ணோம். so gyy is equal to gyy க்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த g y வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்ப இங்க எதுவுமே வந்து நமக்கு டேர்ம்ஸ் y டேர்ம்ஸ் இல்லாதனால 0. so that's all the 5th third question answer.